உங்க ஓட்ட பத்திரமா பாத்துக்கோங்க. எப்ப வேணா திருட்டு போகலாம். இப்ப யார்கிட்டெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ அவங்க அதை மட்டுமே வச்சு அடுத்த வருஷம் வர தேர்தல்ல ஓட்டு போட முடியாது. 2002, 2004 ஆண்டுகளுக்குள்ள இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துச்சு. 2002, 2004 சிறப்பு தீவிர திருத்தம் மூலமா உருவாக்கப்பட்ட ஓட்டர் லிஸ்ட அடிப்படையா வச்சு இந்த திருத்தம் நடக்குமா. அந்த பழைய வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் இருந்தா கூடுதல் ஆவணங்கள் எதுவும் கொடுக்காமலேயே புது பட்டியல்ல உங்க பேர் வந்துரும். ஒருவேளை அந்த பழைய பட்டியல்ல உங்க பேர் இல்லாம இருந்தா நீங்க கூடுதலான டாக்குமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணி உங்க ஓட்டுரிமையை வாங்கிக்கணும். இந்த கூடுதல் டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. அப்படியே உங்க ஓட் மிஸ் ஆகிருச்சுன்னா முதல்ல உங்க மாவட்ட கலெக்டரையும் அதுக்கு மேல தலைமை தேர்தல் ஆணையர்கிட்டயே புகார் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதாலதான் சிக்கலே இருக்கு. ஏன்னா சமீபத்துல இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பீகார்ல தேர்தல் ஆணையம் நடத்தினாங்க. அங்க 65 லட்சத்துக்கு அதிகமான ஓட்டுகளை லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க. இதுல குறி வச்சு நீக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு சிறுபான்மையா இருக்கிறவங்களோட ஓட்டுகள் தான். இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துல இப்பவும் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா அடுத்தடுத்து 12 மாநிலங்கள்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பண்ண போறதா அறிவிச்சு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த வேலைகள் ஆரம்பிச்சு இப்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல நடந்த மாதிரி இங்கேயும் சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை நீக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனாலதான் நம்ம தலைவர் விஜய் சிறப்பு தீவிர திருத்தத்தை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற பழைய நடைமுறையை செயல்படுத்தணும்னு சொல்லி இருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 6,36 லட்சம் வாக்காளர்கள் அத்தனை பேரையும் வெறும் 30 நாள்ல எப்படி சரிபார்க்க முடியும்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, போன வருஷம் நடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்ல 25 லட்சம் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறதா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. ஒருவேளை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமே ஒன்றிய அரசான பாஜக ஜெயிக்கிறதுக்கான குறுக்கு வழியா இருக்குமோன்னு சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்துக்கு எதிராக தலைவர் விஜய் அழுத்தமா குரல் கொடுத்துட்டு இருக்கிற நிலையில ஆளும் அரசான திமுக கடமைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு அமைதியா போயிட்டாங்க. மாவட்டந்தோறும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறதா திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் சொல்லி இருந்தாலும் இப்ப வர தமிழ்நாடு சட்டமன்றத்துல இது தொடர்பான எதிர்ப்பு தீர்மானம் எதுவும் நிறைவேற்றவே இல்ல. பக்கத்து மாநிலமான கேரளா சட்டமன்றத்துல இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு. ஆனா திமுகவோ இன்னும் இதை தேர்தல் வாக்கு லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல முதல் குரலா ஓங்கி ஒழிச்சது நம் தலைவரின் குரல் தான். ஜனநாயகத்திற்கும் மக்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி அவர்களை தாவேகா சமரசமின்றி எதிர்க்கும்.